பிட்காயின் 2023ல முறையா $30,000 வந்து தாண்டி இன்னைக்கு போயிருக்கு. பல கீ ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு மேல போய்க்கிட்டே இருக்கு. புல்ஸ் எல்லாம் குதூகலத்துல இருக்காங்க. பியர்ஸ் எல்லாம் பீதியில இருக்காங்க. பட் வெயிட், நம்ம எப்பயுமே லெவல் ஹெட்டடா இருக்கணும். மார்க்கெட் நல்லா ஏறும்போது தலைகீழ குதிக்காம, மார்க்கெட் இறங்கும்போது பதட்டப்படாம இருக்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, தெளிவா லெவல் ஹெட்டடா யோசிக்கிற தன்மையை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது சார்ட்ஸ், கன்ஃபர்மேஷன். வாங்க பார்க்கலாம். ஹே மச்சீஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் சங்கம். நான் உங்க கிரிப்டோ மச்சி. ஸோ இன்ட்ரோல சொன்ன மாதிரியே பிட்காயின் 30,000 மேல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸா வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கிறது நம்ம கண்ணு கூட தெரியுது. பட் ஜஸ்ட் வந்து ஒரு நம்மளுக்கு தோணுது, இல்ல எனக்கு அப்படி தெரியுது அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பேசிக் தம்பு ரூல். நம்ம வந்து சார்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் அத வச்சு தான் நம்ம எப்பயுமே நம்ம முடிவ வந்து நம்ம எடுப்போம். ரைட்? அதன்படி இன்னைக்கு 30,000 பிட்காயின் பிரீச் பண்ணியிருக்குல்ல. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங், நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே? ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம வந்து பிட்காயின் சார்ட்டுக்கு போலாம். ஸோ வீக்லில இப்போ நம்ம முன்னாடியே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வீடியோல எப்படி வந்து நம்ம கீ லெவல்ஸ்லாம் வந்து அரைவ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில இப்போ நம்ம சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹை லெவல் மேக்ரோ லெவல்ஸ வந்து நம்ம இப்ப ஜாட் டவுன் பண்ண போறோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன லெவல்ஸ்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறதில்ல. ரொம்ப முக்கியமான மேக்ரோ லெவல்ஸ் தான் நம்ம வந்து இப்ப ஜாட் பண்றோம். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து போன சைக்கிளோட பாட்டம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போச்சு. அப்புறம் இங்க திருப்பி கோவிட்ல இங்க இடத்துல வந்து பாட்டம் ஆயிட்டு திருப்பி மேல போச்சு. ரைட்? ஸோ இந்த 2 லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த லெவல்ஸ வச்சு நான் வந்து ஒரு லைன் வரைவேன். ஸோ இது வந்து சப்போர்ட்னால கிரீன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கிளட்டரா இருக்க வேணாம். ஒரு சின்ன டாட்டா போடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த லைன். உங்களுக்கு இப்போ லைன் தெரியலன்னா ப்ராபப்லி ஐ வில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, டேஷ்ல கொடுக்கலாம். இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 2 லெவல் வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். லுக் அட் த மேஜிக் ஹியர். ஸோ நான் இந்த இதை நான் தொடவே இல்லை. இந்த லெவலு, இந்த லெவல், இந்த 2 லெவலையும் நான் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இங்க பார்த்தீங்கன்னா, எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க இந்த லைன்ல கரெக்ட்டா. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கே பாட்டம் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இல்ல, 2020 மார்ச் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த லெவல்ல வரைஞ்சிருந்தோம்னா, இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் பாட்டம் ஆயிருக்கு. இந்த லைன்ஸ்ல எங்க வேணாலும் மார்க்கெட் பாட்டம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்திருக்கும். அண்ட் இட் ஹஸ் ரெஸ்பெக்டட். சான்ஸே இல்லைங்க. ஸோ பார்த்த எனக்கே வந்து பிரமிப்பா இருக்கு. பட் தட்ஸ் ஹவ் ஃபேக்ட்ஸ் அண்ட் சார்ட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல பயங்கர ஃபியர்ஃபுல்லா இருந்தாங்க. உலகமே வந்து இந்த இடத்துக்கு மேல வந்து மார்க்கெட்டுக்கு 8,000 போகுது, 3,000 போகுதுன்னு சொல்லும்போது, ஸோ இந்த லைனை வரைஞ்சு பார்த்து ஓகே இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்க கன்சல்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, திரு இந்த லைன் பார்த்துருந்தாங்கன்னா, இல்லை கீழே லெவல் பிடிச்சிருந்தாங்கன்னா, தேர் இஸ் a குட் சான்ஸ் பீப்புள் என்ன மாதிரி தே மைட் ஹவ் புட் சம் மணி ஹியர், திங்க் வித் ஸ்பெகுலேஷன். ஓகே இந்த பெரிய மேக்ரோ லெவல் சப்போர்ட் இருக்கு, அதனால மார்க்கெட் இங்கே பாட்டம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துனா மார்க்கெட் வந்து இப்போ கிட்டத்தட்ட 100% மேலே இருக்கு. 50,000ல இருந்து இப்போ 31,000 கிட்ட போயிருக்கு. ரைட்? அண்ட் ஸ்டில் வி ஹேவ் அ லாங் ரன் டு கோ. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் லெவல். செகண்ட் ஒன் வில் arrive at the top. So in the top and okay. ஸோ இந்த டாப்பும் இந்த டாப்பும் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்தா மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து டாப்புங்கிறதுனால ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ரெட்டு. ஓகே. நவ் இப்போ லாஸ்ட் டவுன் ட்ரெண்ட் ஒரு கீ லெவல் வரையலாம். ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்ஸ் இதுதான் எடுத்துக்கிறேன். விக் எடுக்கல, பாடியோட க்ளோஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு நாய்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணும். ஸோ யா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா எதை போட்டேன்னா, இந்த பாடி அப்புறம் இந்த பாடி, இந்த இங்க மேல டாப் வச்சு அப்புறம் இங்க திருப்பி இந்த 5,000 ஏறிச்சுல. ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வரைஞ்சேன்னா
எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இங்க பாத்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஏறிட்டு இறங்கும்போது கரெக்டா அழகா இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதான் டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட வந்து இப்போ போன நவம்பர் ஒன் இயர் டவுன் ட்ரெண்ட் இது. 1 இயர் டவுன் ட்ரெண்ட் வரைஞ்சேன்னா, ஸோ மார்க்கெட் வந்து இங்க போயிட்டு திருப்பி இறங்கிட்டு இந்த சப்போர்ட் எடுத்துட்டு இங்க வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் பண்ணுச்சு. அண்ட் இப்போ அழகா சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆசம். ஸோ இன்னொன்னு கீழே வரைஞ்சோம்னா இந்த எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஓகே. ஸோ இது வந்து கிரீன் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஓகே. ஸோ சாரி கிரீன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மார்க்கெட்டிங் பாட்டம் இறங்கிட்டு ஏறிச்சா? அதே மாரி இங்க இறங்கிட்டு ஏறிச்சா? ஸோ இந்த லைனையும், இந்த லைனையும் நான் எடுத்து லெவல்ஸையும் நான் ஜாயின் பண்ணி வரையும்போது, திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா, ஸோ இது 2 தான் எடுத்தேன். பட் இந்த 15,000 இங்க சப்போர்ட் ஆச்சு. ஸோ இந்த லைனோட இதுவும், இந்த லைன்ஸ் இருக்குல்ல 2018 இந்த 2 லைனும் கோயின்சைட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல விச் இஸ் 15,600. ஸோ அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட்டும் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் லைக்லி பாட்டம். ரைட்? ஸோ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா மேஜிக் பண்ணுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இதுல. ரைட்? ஸோ நவ் இப்ப முக்கியமானது. ஸோ இது வந்து பாட்டம் ரேஞ்ச், இது வந்து டாப் ரேஞ்ச். ஸோ டாப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னும் ஸோ டாப் இங்க 130, 120 இது எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து டாப் மேலே ஏறிட்டே போகுது. இது வந்து மேலே ரைசிங் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கலா பார்த்தோம்னா, இப்ப இங்க இருந்துட்டு அடுத்து மேல இங்க எங்கேயாச்சும் போய் இங்க எந்த இடத்துல டச் ஆச்சோ அங்க வந்து டாப் போறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ப்ராபபிலி கொஞ்சம் விக்கோ எடுக்கலாம். ரைட்? ஸோ நவ் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒன்னொன்னு கீ லைன் நம்ம எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது எடுப்போம். ஸோ இதுவும் ஒரு கீ லைன். ஓகே. வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இங்க இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து விக்கு. இந்த விக் ஒரு கீ அண்ட் அதோட பாடியும் இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாடி. ரைட்? ஸோ இந்த 2 வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாப் ஆனதுக்கு அப்புறம் இறங்குச்சுல்ல, அதோட விக் அண்ட் பாடியும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த லெவலுக்கு ரொம்ப கீ இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 28,600. நான் போன வீடியோலயும் இதை சொல்லியிருப்பேன். 28,600 வீக்லி அண்ட் மந்த்லி க்ளோஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இப்போ ஒரு 2, 3 வீக்ஸாவே கிட்டத்தட்ட 1 மந்த்தா இந்த 20,600ல வந்து இட் வாஸ் பிளேயிங் அரவுண்ட். ஸோ அது தாண்டிச்சு. பட் அது க்ளோஸ் பண்ண முடியல. அந்த ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா நேத்து வந்து இத த்ரூ பண்ணி நல்லா பயங்கரமா உள்ள இறங்கி போயிடுச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சு. அடுத்து இது ஒரு இந்த லைன் 31,700 கிட்டத்தட்ட 31,800 வச்சுக்கோங்களேன். இந்த லைன் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸா இருக்கும். அண்ட் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வீக்லி க்ளோஸ் ஆகுறது. ஸோ வீக்லி க்ளோஸ் வந்து எனக்கு இன்னும் 4, 5 டேஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆகலாம்? அது வந்து பெரிய விக்கா இருக்கலாம், கீழே இறங்கி இருக்கலாம். ரைட்? ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து வீக்லி கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீக்லி கேண்டில் 28,600 மேல க்ளோஸ் ஆச்சுன்னா விச் மீன்ஸ் நம்ம வந்து இந்த இந்த ரேஞ்சை வந்து நம்ம தாண்டிட்டு ரேஞ்சு உள்ள போயிட்டோம்னு அர்த்தம். ஸோ இன்னும் அதை கிளியரா உங்களுக்கு சொல்லணும்னா சரி யா. ஸோ இது ஒரு ரேஞ்சு. ஓகே. திஸ் இஸ் ஒன் ரேஞ்ச். இது ஒரு ரேஞ்ச். இது நடுவில் வச்சுக்கலாம் சும்மா இப்போ. ஸோ இது இதுக்குள்ள ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு. அண்ட் இது ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இப்போ மார்க்கெட் இங்க போயிட்டு இங்க ஒரு சின்ன வீக் அடிச்சுட்டு இப்போ இங்க இறங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் இதுதான் இந்த ரேஞ்சுக்கு மேல இது போன ஆல் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டக்கு மேல போயிடுச்சு. மேல போயிட்டு இங்க இறங்கிட்டு இறங்கினால இது ஒரு ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து மார்க்கெட் ஏறி இறங்கி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண உடனே நம்ம இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சில் அது பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த ரேஞ்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ கன்சல்ட் ஆயிருக்கு. நவ் ஒன்ஸ் இந்த லைன் இந்த 2 முன்னாடி சொன்ன அந்த 2 தாண்டி இது மேல போய் வீக்லி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தென் இட்ஸ் பேக் டு திஸ் ரேஞ்ச் அகைன்.
ஸோ திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டு போறதுக்கான சான்ஸ் அதிகம். விச் மீன்ஸ் இதுக்குள்ள போச்சுன்னா பாட்டம் வந்து முன்னாடி சொன்னது இதுபடி அகெயின் இன்னொரு டேட்டா பாயிண்ட் நம்ம கிடைச்சிடும். இந்த பாட்டம் ரேஞ்சை வந்து தாண்டி அது முன்னாடி இருக்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னு. ஸோ அந்த ரேஞ்ச் போயிடுச்சுன்னா தென் இந்த ரேஞ்சுக்குள்ள இப்படி போயிட்டு அப்புறம் பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சினாரியோ பாசிபிள். ஸோ அதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் திங் இந்த 20,600 பிரேக் பண்ணதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல் 31,200 சாரி 32,800 பிரேக் பண்ணி அதையும் க்ளோஸ் கன்ஃபார்ம் பண்ணணும் வீக்லி கேண்டில், ரைட்? ஸோ இது ரெண்டும் நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து லெவலோட இருக்கலாம். ஸோ மார்க்கெட் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் போகும்னு சொல்ல முடியாது. அதனால இங்கே வந்து நம்மளுக்கு திருப்பி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி இந்த லெவல்ஸ்லயே நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா தென் வில் லுக் அட் த நெக்ஸ்ட் லெவல். சரி, அண்ட் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா தென் வில் லுக் அட் த டாப் லெவல். இங்கே தான் டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா. ஸோ வில் டேக் ஒன் லெவல் அட் அ டைம், ரைட்? ஸோ இதுதான் எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ 20,600 பிரேக் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பட் ஸ்டில் கன்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்கும் வி ஹவ் டு பி லெவலட். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் யூ டேக் டெய்லி கேண்டில் அதோட ஒரு மொமெண்டமே எடுத்துக்கிறேன், ஒரு ரிலேட்டிவ் எடுத்துட்டோம்னா ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? என்ன டைவர்ஜென்ஸ்னா ஜான்வரியில இருந்து இந்த இது ஏறிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ இது ஏறிக்கிட்டே போகுது டாப் ஹையர் ஹை. வேற மொமெண்டம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் டைவர்ஜென்ஸுங்கிறது வந்து அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இது வந்து எஸ்பெஷலி பியரிஷ் டைவர்ஜென்ஸ். ஓகே, ஸோ இந்த பியரிஷ் டைவர்ஜென்ஸ் இப்போ வந்து இன்வெர்ட் ஆடுற ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன் வி ஹவ் டு பி லெவல் ஹெட்டட். இது வந்து இமீடியட்டா இந்த டைவர்ஜென்ஸ்னால மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம்ல டெஃபினெட்லி மேக்ரோ ரிவர்சல் ஆயிட்டு இருக்கு. பாட்டம் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஆயிடுச்சு. பட் வி ஹவ் டு பி வெரி காஷியஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த டைவர்ஜென்ஸ் ப்ளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ரைட்? ஸோ அண்டில் தென், வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.